நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குற வெஜிடபிள்ஸில் வெண்டைக்காயும் ஒன்றுங்க. நாகர்கோவில் ஸ்டைல் வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக நீங்கள் இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. கை எடுக்காதீங்க, மூடி போட்டும் வதக்காதீங்க. ஏன்னா இதில் ஒரு கொழகொழப்பு தன்மை வரும்ல, அது போகிறது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கணும். இது நம்ம ரெகுலராக சாப்பாடில் எடுத்துக்கிறனால நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ குழந்தைகளுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இது வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். வதக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. குழம்போட அவுட்புட் அப்போ தாங்க ரொம்ப கிளியராக இருக்கும். நான் நார்மலாக வெண்டைக்காய்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக பொறுமை கிடையாது. நான் ரொம்ப கோவப்படுவேன், நிதானமும் கிடையாது. போனோமா சல்லு சல்லுன்னு வேலை முடிக்கணுமான்னு இருக்கணும். இந்த வெண்டைக்காய்னா பெரிய தொந்தரவுங்க எனக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போ இருக்க நான் கண்டிஷனில் வெண்டைக்காய் சாப்பிட்டாகணும்னு சொன்னாங்க டாக்டர். ஸோ அதனால் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் ட்ரை பண்ணேங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. அடுத்து வெண்டைக்காய் குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக துருவன தேங்காய், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் மெயினாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா சின்ன சீரகம், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து எவ்வளோ சாஃப்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளறிட்டு இருந்தேன்ல, அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வர்றப்ப அந்த கொழகொழப்பு தன்மை சுத்தமாக போயிடும். 3 மினிட்ஸில் கொழகொழப்பு தன்மை வந்துடும். 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் கையெடுக்காமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொழகொழப்பு ஃபைனலாக கிளியர் ஆகிருங்க. போனதும் கொஞ்சமாக புளி கரைசல் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்ச புளி எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணதுமே இன்னும் நல்லா கிளியர் ஆகிரும். அதுக்கப்புறமா புளி வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. புளி கரைசலோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து நல்லா வற்றி வர்றப்ப நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், மஞ்சள் பொடி. மசாலா சேர்க்குற டைமு அடுப்பை ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா போட்டதுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெண்டைக்காய் நம்ம அடிக்கடி சாப்பிட்றனால நமக்கு இப்போ சர்க்கரை வியாதிலாம் இருக்கிறவங்களுக்கு அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துங்க. வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா குழந்தையோட பிரெயினோட வளர்ச்சிக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது சாப்பாட்டில் வாரத்தில் 1 டைமாச்சும் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக காரம் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியுமே தவிர குழம்பு டேஸ்ட்டு கம்மியாகிரும். ஸோ நார்மலாக ஒரு கொதி வந்ததோட இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ தூரம் இதில் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் வெண்டைக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. வெண்டைக்காய் குழம்பாக இருந்தாலும் சரி, பொரியலாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். தாளிப்புக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய், கடுகு, வரமிளகா, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நான் ஃபைனலாக குழம்புல ஆட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் நான் செஞ்ச ப்ரொசீஜரில் உங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா.